வேலுண்டு வினை இல்லை. வணக்கம். நான் இன்றைக்கி பதிவில் கடகலக்கணத்தோட பொது பலன்களை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சந்திரன்னாலே தாய்ப்பாசம், சாந்தமான குணம், சாத்வீகம், வெண்மெறிய ஆடைகள், புஷ்பங்கள், வாசனை திரவியங்கள் இவை அனைத்துமே கடகம்தான். கடவுளின் வரம் பெற்றவர்கள் தான் கடக ராசி அல்லது லக்னத்தில் பிறக்க முடியும். விஐபி அந்தஸ்து பெறக்கூடியவர்கள் கடக லக்னத்தை ராஜ லக்னம் சொல்லுவாங்க. ஏன்னா தனித்தன்மை வாய்ந்தது. மற்ற கிரகங்கள் எல்லாமே 2 ராசிக்கு ஆட்சியாக இருக்கும். ஆனால் சந்திரனும் சூரியனும் மட்டும்தான் ஒரே ராசிக்கு மட்டும் ஆட்சியாக இருப்பாங்க. அதனால தான் கடக லக்னக்காரங்களையும் சிம்ம லக்னக்காரங்களையும் தனித்தன்மை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. இவங்க பொதுவாகவே பொதுநலவாதியாக இருப்பாங்க. சினிமா, அரசியல் போன்ற துறைகளில் எல்லாமே கடகலக்கணக்காரவங்க நிறைய இருப்பாங்க. கடல் தாண்டி வெளிநாட்டில் வசிக்கிறவங்க நிறைய பேர் கடகலக்கணக்காரவங்க தான். ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வாங்க. தன்னுடைய குழந்தைகள் மீது அதிகமான அன்புடன் இருப்பாங்க. இவங்களுடைய வீக்னஸ்ஸே இவங்களுக்கு ஃபேமிலி தாங்க. குடும்பத்தின் மீது உள்ள அக்கறை, பாசம் அவர்களுடைய அதனால தான் அவங்களோட வளர்ச்சி பாதிக்கும். தொழில் ரீதியாக இவர்கள் பொதுவாக கல்வியில் சிறந்த சான்றோர்கள் மற்றும் மேன்மையானவர்களோட மட்டும்தான் நட்பு வச்சுக்குவாங்க. இவங்களோட திருமண வாழ்க்கை புரிந்து கொள்ளாத வாழ்க்கை துணையாக இருக்கும். ஆனால் தொழில்னு வச்சுக்கிட்டிங்கன்னு வைங்களேன், படிப்படியாக வளர்ச்சி இருக்கும். பொதுவாக நிறைய பேருக்கு இவங்களை பிடிக்கும். மக்களை கவர்ந்திழுக்கும் ராசின்னு சொல்லலாம். குடும்பத்தை அனுசரித்து சொல்கிறதுல இவங்களுக்கு நிகர் இவங்க தான். தலைமை பண்பு மற்றும் தாய்ப்பாசம் அதிகமான உள்ளவங்க. பணவரவில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு மட்டும்தான் ரொம்ப ஏற்றதாக இருக்கும். பொதுவாக தாய் வழி உறவுகள் இவங்களுக்கு அதிகமாக இருப்பாங்க. ராசியான நிறம் வெள்ளை, ராசிக்கல் முத்து ஆகும். நன்றி.